ஸோ இந்த வீடியோவில் வந்து வோல்ட்மியோட லேட்டஸ்ட் லான்ச் ஆன ஸ்போர்ட் 2.0 ஸ்மார்ட் வாட்ச் பற்றின ரிவ்யூ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு டாப் சீரியல் ரிவ்யூஸ். நான் தான் உங்கள் அப்துல். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வோல்ட்மியோட ஸ்போர்ட் 2.0 ஸ்மார்ட் வாட்ச். அண்ட் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்போர்ட் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் பின்னாடி வந்து ப்ரைஸிங் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஸ்மார்ட் வாட்ச், நம்மளோட ஸ்டன்னிங்கான ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்குது. அண்ட் இப்போ வந்து இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வோல்ட்மியோட ஸ்போர்ட் 2.0 ஸ்மார்ட் வாட்ச். அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஸ்டன்னிங்காக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராப் வந்து நல்லா வந்து செம்ம சாஃப்டாக வந்து இருக்குன்னே சொல்லலாம், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.22 இன்ச் TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்க்க பெருசாக இருந்தாலும் கார்னர்ஸில் வந்து அவங்க வந்து டிசைன் கொடுத்துருக்கனால டிஸ்பிளே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பேக் கண்ட்ரோல், அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு ஸ்டைலிஷான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஸ்போர்ட் வாட்சில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பற்றி சொல்லி ஆகணும். டிசைன் வந்து நல்ல ஸ்டைலிஷாக செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து காம்பேக்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். சின்ன டிஸ்பிளே, அது மட்டும் தான் கொஞ்சம் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வந்து இருக்குது. மற்றபடி வந்து வாட்சில் வந்து அந்த ஸ்டைலிஷ் லுக்கு, அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஸ்ட்ராப்போட சாஃப்ட்னஸ்ஸு, மற்றபடி எல்லாமே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு வந்து இந்த டிசைன், இந்த ஸ்டைலிஷான லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் பேட்டரி பற்றி சொல்லணும்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி பவர் வந்து 200 mAh வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 1 day ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 12% பேட்டரி தான் வந்து ட்ரைன் ஆகிருக்கு. அண்ட் இந்த பேட்டரியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சொல்ல முடியும். நீங்கள் வந்து GPS வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நார்மல் யூசேஜ்னால் கண்டிப்பாக வந்து ஒரு சாலிடாக ஒரு 4 daysக்கு மேலே வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து சார்ஜ் போடாமல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பேட்டரி வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து மெயின் ஃபீச்சரை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க வந்து அந்த GPS தான். ஸோ GPS ட்ராக்கிங் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து GPS வந்து ஒரு அவுட்டோரில் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அது செட் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும், ஃபியூ மினிட்ஸ் ஆகும். அண்ட் ஒன்ஸ் செட் பண்ணிட்டா நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் ஸ்டெப் கவுண்ட்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த சேட்டலைட் மூலியமே வந்து ஜிபிஎஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அடுத்து வந்து இதில் வந்து மல்டிபிள் ஸ்போர்ட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 11 ஸ்போர்ட் மோட்ஸ் கிட்ட வந்து இருக்குது, இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே வந்து சேர்த்து. அண்ட் ஸ்போர்ட் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ கரண்ட்டில் இருக்க ஸ்மார்ட் வாட்சஸில் வந்து நிறைய ஸ்போர்ட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து இதில் கம்மியாக இருக்க ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்போர்ட் மோட்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கால், அதுக்கப்புறம் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் உங்களோட ஸ்மார்ட் வாட்சை வந்து உங்களோட மொபைலுக்குள்ளே வந்து ப்ளூடூத் மூலியமாக பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் வர கால் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து காலை வந்து அட்டன் பண்ண முடியாது, ஒன்று வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து சைலண்டில் போடலாம். ஸோ அந்த 2 ஆப்ஷன் தான் வந்து இதில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஆப் மூலியமாக வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வர எல்லா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஷோ ஆகும். அண்ட் அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோவோட வந்து ஷோ பண்ணுறாங்க. இப்போ வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் லோகோவோட வந்து வருது, இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம் லோகோவோட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் எனக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக பட்டது என்னென்னா நீங்கள் ஒன் டைம் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து வாட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து வந்து பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்களோட மொபைலில் தான் வந்து பார்த்துக்கணும். அண்ட் திருப்பி வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குற ஆப்ஷன் வந்து இந்த வாட்சில் இல்லாதனால எனக்கு வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பட்டுச்சுன்னே சொல்லலாம்.
அண்ட் அதுக்கப்புறம் மற்ற ஸ்மார்ட் வாட்சஸில் இருக்க மாதிரி தான் இதெல்லாம் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெச்ஆர்வி மானிட்டரிங், ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், அண்ட் அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் கடைசியாக வந்து ப்ரீத் ட்ரைனிங்கும் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இத்தனை இதில் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இதில் ஸ்லீப் ட்ராக்கிங்கும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்லீப் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டேட் வைஸ் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்டெப்ஸ் கவுண்ட்டு, கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கீங்க, ஹார்ட் ரேட்டு, இதெல்லாம் வந்து இன்றைக்கி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நேற்று எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேட் வைஸாக வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு, ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட JCLife அப்படிங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஸ்மார்ட் வாட்சை வந்து பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் போயிட்டு வந்து நிறைய வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்குது. அதில் எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் JCLife ஆப். அண்ட் இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோன்னே ஆப்பில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்மார்ட் வாட்சை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் வாட்சை வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத் மூலியமாக இதில் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பேர் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிடும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட ஸ்டெப்ஸ் கவுண்ட், கேலரி கவுண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ டேட் வைஸும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்ன ஸ்போர்ட் மோட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து இங்கே ஷோ ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் ஹெல்த் ஆப்ஷனில் வந்து உங்களோட ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஹெச்ஆர்வி எல்லாத்தையும் வந்து டேட் வைஸ் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக மை அக்கௌண்ட்டில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸில் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்சை வந்து இது கூட பேர் பண்ணணும். நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் டிவைஸ் செட்டிங்கில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டைமு, ஸோ அதுக்கப்புறம் கேமரா கண்ட்ரோல், ரிஸ்ட் ஆன், அதாவது நீங்கள் வந்து ரிஸ்ட்டை திருப்பும் போது டர்ன் ஆன் ஆகிறது, ஆஃப் ஆகிறது, அதெல்லாம் வந்து இதை வந்து நீங்கள் டாகல் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைண்ட் அ ஃபோன் ஆப்ஷன் அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இதிலே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்னே சொல்லலாம். அண்ட் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப யூனிக்காக பட்ட ஃபீச்சர்ஸ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அ ஃபோன். அதாவது நீங்கள் வந்து ஃபோனை எங்கேயாச்சும் வச்சுட்டீங்க மறந்துட்டு, அண்ட் அதாவது ஒரு ப்ளூடூத் அந்த பேர் ஆகிற ரேஞ்சில் வந்து எங்கேயாச்சும் வச்சிட்டிங்கன்னா இதில் வந்து ஃபைண்ட் அ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ரிஸ்ட்டோட டேர்ன் வச்சு உங்களோட வாட்ச் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களோட ரிஸ்ட்டை வந்து உங்கள் பாடி கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாட்ச் வந்து டேர்ன் ஆன் ஆயிரும். அண்ட் பாடிக்கு வெளியே அப்படியே கொஞ்சம் தூரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா டேர்ன் ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து இருந்துச்சு. ஸோ எப்பயுமே வந்து ஆன்லேயே இருக்காமல் வந்து பார்த்துக்குவோம் வாட்ச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு யூனிக்கான ஃபீச்சராக வந்து பட்டுச்சுன்னே சொல்லலாம். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்போர்ட் 2.0 ஸ்மார்ட் வாட்ச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெல்த் மானிட்டரிங் கூட சொல்லலாம். ஏன்னா மானிட்டரிங் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஹார்ட் ரேட்டு, ஸ்ட்ரெஸ் மானிட்டர், ஹெச்ஆர்வி மானிட்டர், இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது மானிட்டரிங்லேயே. அண்ட் ஒரு ஹெல்த் கன்சர்னாக இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சேர்த்து மெயின் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து மெயின் ஃபீச்சராக வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு. அண்ட் இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 5500 வந்து இப்போ Voltmi அஃபிஷியல் சைட்லேயும் அதுக்கப்புறம் அமேசான்லேயும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற வந்து ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது. அதே வந்து பேட்டரி காலியாகி ஆஃப் ஆனால் தான் உண்டு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஜிபிஎஸ் இருக்கிறதுனால தான் இந்த ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க ஃபீலிங் தான் வந்து இருந்துச்சு. லைக் அந்த வாட்சஸோட யூஐயாக இருக்கட்டும், அந்த வாட்ச் ஃபேஸஸாக இருக்கட்டும், அந்த ஸ்போர்ட் மோட்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ மார்க்கெட்டில் இருக்க ஸ்மார்ட் வாட்சஸை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதில் கொடுத்துருக்க அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒர்த்தான ஃபீச்சர்ஸு, நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நீங்கள் வந்து பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து வந்து இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து பார்த்துடலாம். So in this video we are going to review this Standing Sport 2.0 SmartWatch from Voltmi. Let's unbox the product. This is Abdul. Welcome to Top Serial Reviews. So friends, this is Voltmi's Sport 2.0 SmartWatch. The packing was so good, you can able to see that. On the front side they given the smartwatch design
and name of the smartwatch Sport 2.0. On the both sides, they mention the key features of this smartwatch. They given many features. I think it has many unique features. Let's unbox this and see what are all the things they have given in this box. So these are all the things they have given in this box. One user manual, one magnetic charging cable for this smartwatch, and our Sport 2.0 smartwatch. It looks stunning. Let's see the features of this smartwatch. So friends, this is Voltmi's Sport 2.0 smartwatch. The design looks stunning. You can able to see that, and the strap also very soft. I can able to feel that. So this Voltmi's Sport 2.0 smartwatch comes with 1.22-inch TFT display. The display looks a little bit big on the video, but it is not too big because they given a slight design on the edges of this display. So the display is not so big. It is 1.22-inch only. So apart from that, they given two buttons on the side. One is for back button and another one is for power option. And on the back side, they given the sensor and the magnetic charging port. And on the back of the display, they given a unique design which gives some sort of comfort while wearing this smartwatch. And overall, the design of this smartwatch looks stunning and gives a stylish look while wearing the smartwatch. Let's see what are all the features they have given in this smartwatch. First, we will see about the design. The design looks stunning. You can able to see that it gives a stylish look while wearing. And apart from that, the strap is very soft, and it is very lightweight. It is around just 40 to 50 gram only. The only thing is the display is a 1.22 inch. That is the only thing. Apart from that, everything superb in the design. And next is battery. So they have given a 200 mAh battery for this smartwatch, and you can use up to 4 to 5 days without charging. And if you use a GPS and other main things in the smartwatch, the battery will drain a little bit faster. That is the only thing. And apart from that, for normal usage, the battery will strongly last for 4 days. And another important feature of this smartwatch is a GPS feature. They have given built-in GPS, and there is no need for internet to use this feature. And you can easily track steps count, calories count using this GPS feature. And you can easily turn on by going out by turning on. It will take around few seconds, few minutes to turn on by connecting to the satellite. And after connecting to the GPS, you can easily use this feature. Next is the multiple sport modes. They have given around 11 sport modes in the smartwatch, including indoor and outdoor sports. For me, the sport modes are very less when we compare to other smartwatches in the current market. And next is health monitoring. They have given many options like heart rate monitor, HRV monitor, blood pressure monitor, stress monitor, which is very unique. And there are lots of monitoring options for a health freak. So you can easily monitor your health conditions using the smartwatch. So apart from that, they have given activity tracking, like you can track your activity daily base, like what you have done today and what you have done yesterday. So you can track easily, like steps count, calories count, everything you can track in your smartwatch. So, and it is a very useful feature, and you can easily track your activity on a daily basis. And another important feature is call message notification. Once you pair your smartwatch with your smartphone, you can easily track your calls, message notification, everything. And only you can able to disconnect the call, or you can silence the call. You can't attend the call. And apart from that, the notification comes with the logos, like for WhatsApp notification with the WhatsApp logo, for Instagram logo, like that. And that makes the smartwatch very unique. And apart from that, you can see the notification only one time. That is the only disadvantage of this feature. They have given auto sleep monitoring. Once you set the time, it will automatically track the sleep time. And then they have given a breath training also. It is very useful for yoga persons, like that. And they have given different watch faces also. Once you download the JCLife app, you can easily change the watch faces. They have given multiple watch faces, and you can customize the settings also. So friends, this is JCLife app. Once you open the app, you will get this user interface. First, you need to pair your smartwatch with this app. For that, go to this option and then click this add button, and then you need to pair your smartwatch with this app. So once you pair the device, you will get this option. The Bluetooth is connected for my device, and then you will get all the notification like activity, calorie count, steps count. You can easily monitor, and in the activity option, you can monitor on the date wise. They given all the sport modes also.
And in the health mode, you can able to monitor the heart rate, blood pressure, HRV, everything, and you can able to monitor on the date wise also. And last, on the my account, you will get all the settings like battery power, device management, personal info. You can set your name, age, everything. And on the device setting, you will get the watch faces. They given multiple watch faces. You can select any one from this and you can set it as a watch face for your smartwatch. And then they given a camera control, wrist on feature, and then find a phone, and you can easily turn on this feature by just clicking the toggle button. And then they given a firmware update. First you need to update your smartwatch once you paired with this JCLife app. I already updated my smartwatch, so it is showing latest version already. So these are the features they have given in this JCLife app. It is very useful and you can easily track your day-to-day activities. And my favorite feature in this smartwatch is the first one, find a phone. Once you keep your phone somewhere else, you can easily find your phone using the smartwatch. They have given one option like find a phone. Once you turn on that, your phone will start vibrating, or it will start the ringtone, everything, and you can easily find your smartphone, and it is a very good feature. And next they have given a wrist on off feature which looks unique. When you bring your wrist towards your body, it will automatically turn on. When you take your wrist out of your body, it will automatically turn off, and it looks unique and it is very useful also. So that's it guys, we are coming to the end of this video, and I like this Sport 2.0 smartwatch very much, and it looks stylish, and it has many monitoring features like health monitor and heart rate monitor, everything it has. So it will be very useful for health concerned people. The price of this smartwatch is 5,500 rupees in Voltmi official site, and available in Amazon also. You can easily purchase that. I given the purchase link in the description and in the first comment also. You can able to check that. And that's it guys. If you like this video, please click the like button and subscribe my channel for more videos like this. See you. Ta-da, bye bye.